இஸ்ரேல் ஈரானை எந்த நேரத்திலையும் அவங்களுடைய நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் சைடில் இருந்து இப்போது வெளியாகிருக்கு. இது பைடனுடைய காலகட்டத்திலேயே இதற்கான முன்மொழிவு அப்படிங்கிறத இஸ்ரேல் முன் வச்சுருந்தாங்க. இதற்கு இன்னும் அமெரிக்கா இசைவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சருக்கிட்ட நோட்டை கொடுத்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இஸ்ரேல் நீட்டி இருக்கக்கூடிய இந்த செயல் நகைப்புக்குரியதாக ஈரான் சைடில் இருந்து ஒரு வித்தியாசமான ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன, சவுதி அரேபியா முன்னெடுத்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்த கட்டமாக அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக அமையுமா, காசாவினுடைய விடுதலையை மீட்டு தருமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. பைடன் அடித்த அடி கூட லைட்டாக தான் வலிச்சுது, ஆனால் ட்ரம்ப் அடிக்கக்கூடிய வலி ரொம்ப பெரிய அளவில் வலிக்குது அப்படின்னு உண்மையிலேயே காசா மக்கள் நினச்சிருப்பாங்க. காசா மட்டும் கிடையாது, ஈரானும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்தாங்கன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் சைடில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஈரானில் நிறையா நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குது. நம்ம அறிஞ்ச வகையில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது 3 இடத்துல ஈரானுடைய நியூக்ளியர் சைட் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல 2025 தொடக்க காலகட்டத்தில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பீரியடில் இன்பிட்வீன் கேப்பில் அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இதுக்கு ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா, நீ ஒரு இடத்துல என்னுடைய நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்கிற, பதிலுக்கு நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதை நான் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன். அதே நேரத்தில் என்னால் 100 நியூக்ளியர் சைட்டை உருவாக்க முடியும் என்னுடைய நாட்டில். காரணம் என்னென்னா, நான் நம்பி இருக்கிறது எல்லாமே உன்னைய மாதிரி வெளிநாட்டுக்காரனை நம்பி இல்லை, அமெரிக்காக்காரன் கொடுத்தா தான் உனக்கு ஆயுதம். ஆனால் ஈரானுக்கு அப்படி கிடையாது. யார் சொல்கிறா இதை? ஈரானுடைய IRGC சைட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. எல்லாமே ஹோம்மேட் ராக்கெட்ஸு, ஹோம்மேடாக தயாரிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வச்சுருக்கேன். என்னுடைய அண்டர் வாட்டர் மிசைல்லாம் பற்றி கேட்ட அப்படின்னா நீ ஆடி போயிடுவே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரஷ்யாவுக்கு ஒரு ஆர்சனிக் அப்படிங்கிற அந்த ஆயுதம் இன்றைக்கி உலகத்தையே மிரட்டி வச்சு ட்ரம்ப்பை புட்டின் முன்னாடி மண்டி போட வச்சுருக்கோ, ஏன்னா ஆர்சனிக் ஆயுதத்தை எதிர்த்து திருப்பி ஒரு ஆயுதத்தை அமெரிக்காவால் தயாரிக்கவே முடியல. அதுக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டு காலம் ஆகும். அதனால தான் இப்போ உக்ரைன் போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான்கிட்ட ஒரு அண்டர் வாட்டர் மிசைல் ஒன்று கையில் வச்சுட்டு இப்போது மிரட்ட தொடங்கியிருக்கு ஈரான். அது என்ன தெரியுமா, ஈரானுடைய டார்படாஷாப்டு வெப்பன். இதை இப்போது வெளியிட்டிருக்காங்க. இது சொல்லி புரிய வைக்க முடியாது, சில காட்சிகள் மூலிமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்த்து இது ஃபஸ்ட்டு சப்மரைன் லான்ச் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் வேறு எந்த நாட்டையுமே இப்படி ஒரு ஆயுதங்கள் கிடையாது. அதே நேரத்தில் ஹேடிட் 110 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆயுதங்களும் நாங்கள் விசேஷமாக தயாரித்து வச்சுருக்கோம். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா டைரெக்டாக இயங்கக்கூடியது. அன்மேன்ட் ஆர்ம்ஸ், இது முழுக்க முழுக்க ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா எதிரிகளை அட்டாக் செய்ய வல்லது. பூமிக்கு அடியில் இல்லை, நீருக்கு அடியில், கடலுக்கு அடியில் இருந்து ஒரு வெப்பனை ஏவுகிறோம். அந்த ஏவுகலம் கரெக்டாக போய் எந்த இடத்த அட்டாக் பண்ணணுமோ அதை சரியாக அட்டாக் பண்ணும். இது UAV மாடல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய டெக்னிக் கிடையாது, இது புது டெக்னிக். இது வரைக்கும் உலகத்தில் வேறு யாருமே இப்படி ஒரு ஆயுதத்தை தயாரித்ததில்லைன்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த விஷுவல் பார்த்துடலாமா? ஈரானுடைய அண்டர் வாட்டர் மிசைலை பார்த்து உலகமே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது வேறு எந்த நாட்டுகிட்டையும் இல்லை அப்படின்னு வேறு ஈரான் கொக்கரிக்கிறாங்க. இது ஒரு புறம். இப்போது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த 3 ஹோஸ்டேஜ் மிக முக்கியமானவங்க, அந்த ஹோஸ்டேஜை விடுதலை செய்கிறதுல இஸ்ரேலுடைய அந்த பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுல ஹமாஸுக்கு என்ன தயக்கம், சனிக்கிழமையோடு உனக்கான டெட் எண்டு முடிஞ்சிருச்சு, அதாவது நாளைக்கு
சனிக்கிழமையோடு முடியுது அப்படின்னா நீ ஒட்டுமொத்தமாக ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இன்னொரு புறம் என்னென்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு 3 ஹோஸ்டேஜை விடுதலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஹோஸ்டேஜ் இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட்டை ஹமாஸ் வந்து முடியாது அப்படின்னு சொன்னதாக தான் ரிப்போர்ட் சொல்லுது. காரணம் என்னென்னா ஹமாஸுக்கு வரக்கூடிய எய்டு, அவங்களுக்கு வரக்கூடிய ஆயுதம், அது மட்டுமல்ல ஹமாஸுக்கு வெளியிலேருந்து உள்ளே கிடைக்கக்கூடிய ஹெல்ப் எல்லாத்தையுமே இஸ்ரேல் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஹமாஸ் சைட்லேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இந்த பியூரஜ் ஏரியாவில் இருந்து சென்ட்ரு காசாவை நோக்கி அவங்க ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அதில் 14 வயது பையன் வந்து இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. டைரெக்டாக அந்த பையன் மேலேயே அந்த மிசைல் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய படுபாதகமான செயல். ஹமாஸ் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னா எந்த விதமான ஆயுதத்தை வச்சும் திருப்பி அடிக்கலை. பட் இஸ்ரேல் இப்படி ஒரு போர் நிறுத்தத்துக்கான மீறலை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உலக நாடுகள் பேச மாட்டுறாங்க, ட்ரம்ப் பேச மாட்டுறாரு. ஆனால் எங்களுடைய உயிர் போச்சு அப்படின்னா மட்டும் அது வந்து உங்களுக்கு தக்காளி சட்டி மாதிரி உங்களுடைய உயிர் எல்லாமே அவ்வளோ தூரம் விலை மதிப்பற்றதா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆயுதங்களையும் சரி உணவுப் பொருட்களையும் நிப்பாட்டி வச்சது நீங்கள் தான், நாங்கள் கிடையாது. ஸோ இஸ்ரேல் வந்து விதிமீறல் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை கேள்வி கேட்க மாட்டாரு ட்ரம்ப்பு. அதே நேரத்தில் நாங்கள் வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் அதை பெரிய அளவில் எஸ்கலேட் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, ட்ரம்ப் சைட்லேருந்து ஈரானுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு ஒரு பக்கம் வந்து தொடச்செறிஞ்சிருவேன் சனிக்கிழமையோட அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, JCPOA ஒப்பந்தத்துக்கு தான் இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்குறாங்க அமெரிக்கா சைட்லேருந்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த JCPOA ஒப்பந்தம் அப்படின்னு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஈரானால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை நியூக்ளியர் சைட்டில் அது வந்து ஒரு அணு ஆயுதங்களாக மாற்ற முடியாது. அதை குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் JCPOA ஒப்பந்தம். இதற்காக ஈரானுடைய அணு உலைகள்லையே அமெரிக்காவினுடைய ஆட்கள் வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஈரானுக்கு அது பெரிய நெகட்டிவ். அதனால் அமெரிக்கா எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை ஈரான் வந்து சைன் போட வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்காக ஹமாஸுக்கும் புஷ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஈரானுக்கும் பொருளாதார தடைகள் விதித்து புஷ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி US இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலிமா இஸ்ரேல் ஈரானை அடிச்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு எளிதாக மறுபடியும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க ஹமாஸை வந்து தூண்டி விட்டு அவங்களோட வந்து கடுப்பேற்றுவாங்களே தவிர காசா மக்களை வந்து துன்புறுத்துறதுக்கான வேலையை செய்வாங்களே தவிர இல்லை அவங்கள வெளியேற்றுவதற்கான வேலையை செஞ்சு ஈரானை டார்ச்சர் பண்ணுவாங்க. டைரெக்டாக இனிமேல் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த US இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியாகிருக்கு அப்படின்னா அது இஸ்ரேலுடைய செய்திகள் மூலியமாக தான் வெளியாகிருக்கும். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு தான் மற்ற செய்தித்தாள்களில் வாஷிங்டன் போஸ்ட்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இஸ்ரேலே ஒரு செய்தியை வந்து பரப்பும். அது வந்து ஈரானை அச்சமடைய செய்வதற்கு இல்லை மிடில் ஈஸ்ட் பகுதியில் பதற்றத்தை உருவாக்குவதற்கான வேலையை தான் செய்வாங்க. எப்படி வந்து ஒரு 14 வயது சிறுவனை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் வந்து அடித்து ஹமாஸினுடைய கோவத்தை தூண்டி விடுறாங்களோ அதே மாதிரியான வேலை தான் இப்போ ஈரானை சதிவலை பின்னி அவங்கள போருக்கு அழைக்கிறாங்க. சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு வடிவேலுடைய கிட்னி எடுக்கிற மாதிரி இப்போ ஈரானுடைய ஆயுதங்கள் அவங்களுடைய நிலப்பரப்பு எல்லாத்தையும் ஆட்டைய போடுவதற்கான பெருமுயற்சியை இப்போ இஸ்ரேல் வந்து அமெரிக்கா மூலியமாக தூண்டி விட்டு வேலையை செய்யுது. ஸோ இதுக்கு ஈரான் பலிகடாவாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சவுதி அரேபியா இந்த இடத்துல தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேலோடு எந்த விதமான ட்ரேடும் நாங்கள் வச்சுக்க மாட்டோங்கிறத அகைன் அண்ட் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. அதே நேரத்தில் ஹவுதிகள் இருக்காங்கல்ல, அவங்க சைட்லேருந்து இப்போ ரிப்ளை வந்திருக்கு. நீ காசா மக்களை அந்த இடத்துலேருந்து தொடச்செறிஞ்சு ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் அனுப்புகிற அப்படின்னா ஹவுதிகள் நேரடியாக அமெரிக்காவோடு போர் புரியும். நான் இஸ்ரேலோடலாம் போர் பண்ண மாட்டேன், டைரெக்டாக அமெரிக்கா மீதே அடிப்பேன் அப்படின்னு ஹவுதிகள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்மகளாக செங்கடலுடைய ராஜாவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஹவுதிகள் வந்து அவ்வளவு சாதாரணமாக நம்ம எடை போட்டுற முடியாது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கப்பல்களை தன்வசம் வச்சுருந்தவங்க.
அந்த செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடை வந்து உலகின் பல்வேறு நாடுகளுடைய ட்ரேடு, அந்த சுயஸ் கால்வாயில் நடக்கக்கூடிய வணிகம் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க லாஸ்ட் 15 மந்த்ஸாக. அவங்களுக்கு இணையாக போர் புரியறதுக்கு அமெரிக்க கப்பல்களாலேயே முடியல அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அப்படிப்பட்டவங்க இப்போது அமெரிக்காவை மிரட்டி விட்டுருக்காங்க. நீ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வேலையை செய்கிற, என்னை நீ என்ன அமைப்பு என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் பழங்குடி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த பழங்குடிகள் நடத்தக்கூடிய தாக்குதலில் அமெரிக்கா அப்படிங்கிற நாடே சின்ன பின்னமாக சிதைந்து விடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஹவுதியினுடைய குரூப்பினுடைய ஹெட்டு வந்து இப்போ எச்சரிக்கையாக விட்டுருக்காரு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு புறம் காசாவினுடைய நிலப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுமே ரொம்ப பெரிய லெவலில் டேமேஜாக இருக்குது. மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறி போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே அந்த மீட்பு பணியை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவிலான முயற்சி தேவை. அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு, லாரிகள், கனரக எந்திரங்கள் எதுவுமே இன்ன வரைக்கும் வராமல் இஸ்ரேல் தடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் ஹமாஸ் முன்வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. நீ எய்டு பொருட்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இடுபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். அதை இஸ்ரேல் சைடில் இருந்து வரக்கூடிய கத்தாரில் இருந்தோ யுஏஇயில் இருந்தோ இந்த மாதிரி வெளி அரபு நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளையும் இஸ்ரேல் இப்போ தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அப்போ தப்பு செய்கிறது யாருன்னு கேட்டால் கப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற கதையாக இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக எல்லா தவறுகளையும் செய்யுது. பட் பதிலுக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளையும் அங்கே போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட விஷயங்களை நிறுவுறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஹமாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை தன்பால் ஈர்த்து அங்கே ஒரு புதியதொரு ஆட்சியை மலரச் செய்வதற்கான பெரும் வாய்ப்பையும், பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான பெரு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு தடையாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ஐ தொடர்ச்சியாக போர் நிறுத்த அந்த விதி மீறல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த 14 வயது சிறுவனுடைய மரணம், படுகொலை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இப்படி செய்யக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. துருக்கி மட்டும் அவ்வப்போது குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு பீரியடில் துருக்கியே சொல்லியிருந்தாங்க, அந்த 15 மாதம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் காசா மக்களுக்காக வீடுகள் கட்டி தருவோம் அப்படின்னு. இப்போ துருக்கியினுடைய எர்டகன் அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லவே மாட்டுறாரு. அது ஏனும் தெரியல. ஸோ தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறது. 27ஆம் தேதி ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று இருக்குது எகிப்தில். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமையே வந்து ஒட்டுமொத்தமாக நான் வாஷ் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் வித்தின் 1 டேல நமக்கு என்ன செய்ய போகிறார் ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான பதிலோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.